1000 பேர்ல ஒருத்தனா நின்னா அவன் வீரன். அதே 1000 பேருக்கு முன்னாடி நின்னா அவன் தலைவன். வழக்கு என்னமோ 18 தான், ஆனா வாதாடுற ஆளு முருகா. ஒரு 27 வயசு பையன் அனாதையா இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா அனாதை பணமா இருக்கிறது ரொம்ப தப்பு. நான் கொன்னவனை பத்திலாம் பேச போறது கிடையாது. ஏன்னா எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். அந்த ஆக்சிடென்ட்டை நான் ஏன் பார்த்தேன்னு தெரியல. என் கனவுல வந்து தொலையுது. யார் செத்த எனக்கு என்ன, நான் வேலைக்கு போகணும். செத்தது யாருன்ற கேள்வி எனக்கு எதுக்கு? எனக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு நான் பார்த்த ஆக்சிடென்டாலையா இல்லை வேலை டென்ஷனாலேயான்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் கண்ணு முன்னே அந்த ஆக்சிடென்ட் மட்டும்தான் வருது. எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது, ஒன்றுமே புரியல, தூக்கம் வரல. ஆனால் ஒரு நாள் அவனையும் பார்த்தேன், அவன் கதையையும் கேட்டேன். மறந்துட்டு போகிறதா? எப்படிலாம் மறக்க முடியும்? அவனுக்கு என்னை எப்படிலாம் கொண்டானுங்க தெரியுமா? இவ்வளோ பெரிய ராடு என்னை அப்படி நிற்க வச்சு பட்டு நடிச்சாங்க தலையில. ஆனூரப்ப அப்படியே பிடிச்சி அறுத்தி இருந்தானுங்கடா அவனுங்க. எப்படா மறக்க முடியும்? சங்கர சொல்லுங்க. நான் தங்கச்சி கல்யாணம் ஆச்சு பேசிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன், தேடிட்டு இருக்கேன். ஒரு நல்ல பையனை அவனும் கிடைக்க மாட்டான். சரி, நான் அவனை பார்க்கவா? சரி, ஓகேண்ணா. நீங்கள் யாருன்னா பார்த்து சொல்லுங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றா, சொல்லிட்டு போடா. நம்ம அஜித் இருக்காங்கண்ணா. அதான் நம்ம மொட்டமா நம்ம கூட இங்க தலை கொடுமை போறோம். நம்ம பொண்ணு பார்வதிக்கு நடிச்சு சொல்லிதான் கேள்விப்பட்டேன். நான் அதை பண்ண எதனா ஆச்சுன்னா நம்ம பொண்ணு பேர் தான் நடிச்சு போகிறோம். நான் சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்து. என்ன இப்படி சொல்லிட்டான்? டேய், எதுக்கு அவனை போய் கூட்டிட்டு வா. உண்மைதான் அவனை தட்டிடலாம். சரி, ஓகேண்ணா. என் வீட்டுல வேலை பார்க்குற நாய் நீ என் பொண்ணுக்கு பாதுகாப்பா? டேய் சங்கர், இந்த நாய் அச்சு அனாதை பணம் பார்க்குறேன்.
சாலியா விட்டுடா, என்ன விட்டுடா, என்ன விட்டுடா, டேய் விட்டுடா, டேய் விட்டுடா. உனக்கு ஒரு கதை சொல்லவா? ஒரு நாள் ஒரு விவசாயி என்ன பண்ணனா, ஒரு செத்த பண்ணியை தூக்கி அப்படியே கிணத்துல போட்டானா. அதை பார்த்த ஒரு 100கணக்கான என்ன பண்ணிச்சான், அதை சாப்பிட்டே ஆகணும்னு உள்ள போயிடுச்சான். முழுசா சாப்பிட்டு முடிச்சிருச்சான். அந்த கிணத்துக்குள்ள இறங்கி முழுசா சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா பசி தாங்கல. எப்படியாவது நம்ம பசியை தீர்க்கணும்னு அதுங்களுக்குள்ளே சண்டை போட்டு அதுங்களே செத்து சண்டை போட்டு செத்துருச்சான். கடைசியா ஒரே ஒரு எலி மட்டும் மிஞ்சிச்சு. அந்த எலிக்கு பசினா பசி, அப்படி ஒரு பசி. அந்த நேரத்துல அந்த பண்ணியை தூக்கி போட்ட விவசாயி வந்து பாக்குறான். அந்த ஒரே ஒரு எலி மட்டும் இருக்கு. அந்த எலியை புடிச்சு கூண்டுல அடைச்சி எடுத்துட்டு போய் அவன் வாயல்ல விட்டுட்டான். சரியான பசியில இருக்கு அந்த எலி. நம்ம என்ன நினைப்போம், இவனுக்கு என்ன பைத்தியமா அந்த விவசாயிக்கு, அந்த எலி எடுத்துட்டு போய் காட்டுல விடுறானே, அவன் காட்டி அழிச்சிருமே இப்போ, அப்படிதான் நினைப்பான். அது அப்படி பண்ணாது. அந்த எலி அந்த கிணத்துல அதுங்களுடைய இனத்தை சாப்பிட்டுதான் அதோடைய பசியை தீர்த்துக்குச்சு. அப்போ அதுங்களுடைய இனத்தை தான் அது தேடும். அப்ப அந்த விவசாயிக்கு லாபம், அந்த எலிக்கு பசி தீரும். இப்படிதான் இங்க 100கணக்கான வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. மேல ஒருத்த மத கலவரத்தை தூண்டி விடுவான், கீழே ஒருத்த ஜாதி கலவரத்தை தூண்டி விடுவான். நீ என்ன நினைப்ப, நமக்கு 2 பேரும் நல்லதுதான் செய்யறான், நம்ம சந்தோஷமா இருப்போம், நம்ம 2 பேருக்காக தான் அவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க, நமக்கு நல்லதுதான் செய்யறானுங்க, நம்மளை வச்சுதான் அங்க அரசியல் நடந்துகிட்டு இருக்குதுன்றே உனக்கு தெரியாது. தெரிய வந்தாலும் அதை நீ மறைக்க பார்ப்ப. இங்க என்னென்ன நடக்குது? லக்ஷ்மியை கும்பிடுற, உலகத்திலே பணக்கார நாடு அமெரிக்கா. சரஸ்வதியை கும்பிடுற, கல்வியில சிறந்த நாடு சீனா, ஜப்பான், யூரோப்பு. ஆயுத பூஜை கும்பிடுற, கார் தயாரிக்கிறதுல நம்பர் 1 ஜெர்மனி. நீங்களே யாரா?
அது ஏன்டா இந்து சாமி இல்லைன்றவன் முஸ்லீம்ல இருக்கிற அல்லாவையோ கிறிஸ்டின்ல இருக்கிற ஜீசஸையோ இல்லைன்னு சொல்ல மாட்டான்? அரசியல் தெரிஞ்சுக்கணும். நமக்கு தான் அது புரியாது. புரிஞ்சாலும் அதை ஏத்துக்க மாட்டோம். இது 500 வருஷமா நடக்கிற சண்டை. ஆனா இதுக்கான பதில் நீ 5 நிமிஷம் கேள்வி கேட்டா கிடைச்சிரும். ஆனா நீ கேட்க மாட்ட. கேட்க கூடாதுன்னு தானே உன்னை சொல்லி வளர்த்துருக்காங்க. ஒண்ணும் இல்லை, இது நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் மாறணும்னா நம்ம மாறணும். மாற மாட்டோம். கல்லோ கபடம் இல்லாத கண்மணியே நீதானே, 5 நதியில் பஞ்சாய் நினைந்து நெஞ்சா போகாதே. கல்லோ கபடம் இல்லாத கண்மணியே நீதானே, 5 நதியில் பஞ்சாய் நினைந்து நெஞ்சா போகாதே. கண்ணு ரசிக்க கண்ட கனவு காத்தா போகும் பார்க்கையில, நெஞ்சு குழியில் வச்ச கனவு கண்ணை தேடுதே. கண்டா காதல் வந்தாலும் காய்ச்சின கத்தி நின்னாலும் கழுத்தை வெட்ட கேக்குதே கண்மணியே. நம்ம இது வரைக்கும் பார்த்த அழகான நாள்னா அது நம்ம கடந்து வந்த நாளாக தான் இருக்கும். ஏன்னா கடந்து வந்ததால தான் அது அழகு இல்லையான்னு தெரியுது. சில பேருக்கு சில விஷயம் தெரியாமல் இருக்கலாம். அது ஒரு காரணம் காட்டி மற்றவங்களை நீங்கள் சிரிக்கவும் வைக்கலாம். கூடவே நீங்கள் கேலி செஞ்சாலும் சேர்ந்து சிரிக்கலாம். ஆனால் அது ஒரு போலியான சிரிப்புன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாஸில் அதிகமான காமெடி கண்டென்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை மட்டுமே பார்க்காம சுற்றி நடக்கிற கொலை இதை பற்றின நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கேள்வி கேளுங்க. உங்கள் கேள்வியில் தான் ஒரு மாற்றம் வரும். நமக்கு பிடிச்ச தலைவர் என்ன பண்ணாலும் கீழேருந்து கை மட்டும் தட்டாதீங்க. உங்கள் கைத்தட்டல் அவங்கள உற்சாகப்படுத்தி தப்பு பண்ண தூண்டுமே தவிர ஒரு மாற்றத்தை உருவாக்காது. உங்கள் கேள்வி மட்டும்தான் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த கேள்வியை நீங்கள் கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு பதட்டம் வரும். அந்த பதட்டம் தான் உங்களுக்கான பதில். கேள்வி கேளுங்க.